श्रीमन्नारायण जय श्रीमन्नारायण नारायण नारायण जय जय जय. ஆழ்வாரம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறிதர் பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதர் செந்தமிழ் ஆரணமே நீநிலத்தோர் அரிதரன் நின்ன இராமானுசன் எனக்காரமுதே. இந்த உலகத்திலே அனைத்து தரப்பு மக்களும் மனதாலும் சரீரத்தாலும் பழக்க வழக்க நெறிகளாலும் ஆரோக்கியத்தோடு ஒற்றுமையாக வாழ வேணும். எல்லோரும் அன்பு பாராட்டி அந்யோன்யமாக வாழ வேண்டும். இந்த உலகம் நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பிரத்யக்ஷ எம்பெருமானாராய் நம்மோடு கலந்து வாழ்ந்து வருகின்ற நமக்கு நல்வழிகாட்டக்கூடிய ஜெகதாச்சாரியராய் திகழ்கின்ற ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான ஸ்ரீ 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 ஸ்ரீமன்னாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமி நாம் நல்வாழ் வாழக்கூடிய வழியாக வகையாக எத்தனையோ அரும்பெரும் காரியங்கள் செய்து வருகிறார். ஜெகதாச்சாரியரான ராமானுஜருக்கு தான் ஒருவன் நரகம் புகுந்தாலும் இந்த உலகத்திலே உள்ள மக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று தியாகமே வடிவாக திகழ்ந்து நமக்கு நல்லருள் புரிகின்ற சுவாமி ராமானுஜருக்கு ஸ்ரீ பாக்கிய நகரத்திலே 216 அடிக்கு ஐம்பொன்னாலான திருமேனியை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்து ஓரோரு திவ்யதேசத்திலேயும் சுவாமி ராமானுஜர் என்னென்ன கைங்கரியங்கள் செய்தார், எப்படியெல்லாம் செய்தார் என்பதை காட்டி கொடுத்து ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே நாம் வாழவில்லையே என்ற குறையை போக்கி ராமானுஜர் நம்மோடு தான் வாழ்கிறார் என்ற ஆனந்தத்தோடு நமக்கு நல்வழிகாட்டுகின்ற பெரியவர் ஸ்ரீ 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 ஸ்ரீமன்னாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமி. உலக நலன்களுக்காக அவருடைய தெய்வீகமான வழிகாட்டுதலின்படி சமதா இஷ்டி சமத்துவ யாகம் என்னும் பெரிய வேள்வியை சுவாமியுடைய திவ்ய அனுகூலத்தோடு நாம் நடத்திட உள்ளோம். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரத்திலே பெரம்பூர் அருகிலே உள்ள பழைய பின்னி மில் தற்போது எஸ்பிஆர் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்தலத்திலே இந்த சமதா இஷ்டி என்னும் யாகம் சமத்துவ யாகம் நடைபெற உள்ளது. இந்த சமத்துவ யாகத்திலே எல்லோரும் கலந்து கொள்ளலாம். சகோதர பாசத்தையும் சமத்துவத்தையும் எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தையுமே அடிப்படையாக கொண்ட இந்த யாகத்திலே எல்லோருக்கும் சுவாமி ஒரு மண் கலசம் வழங்கி உள்ளார். வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி 50 தினங்கள் ஒரு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அவரவர்கள் இந்த 50 தினங்களிலே தினந்தோறும் மடியாக காலை தீர்த்தாவாடி ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்கள் பண்ணி நெற்றிக்கு திருமண்காப்பை தரித்து கொண்டு மடி வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு மஞ்சள் அல்லது வெள்ளை வஸ்திரம் உடுத்தி கொண்டு பெண்கள் அவர்களுக்கு தகுந்த புடவை முதலான வஸ்திரங்களை தரித்து கொண்டு இந்த யாகத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஒருவரோ இருவரோ பலர் சேர்ந்தோ இந்த யாகத்தை கடைபிடிக்கலாம், இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம், இந்த யாகத்தின் அங்கமான இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ஒரு பாத்திரத்திலே அரிசியை எடுத்துக்கொண்டு அந்த பச்சரிசியாலே ஒரு நாமாவை சொல்லி மற்றொரு பாத்திரத்திலே சேர்க்க வேண்டும். உதாரணமாக ஓம் ஸ்ரீ விஸ்வாய நமகா. எம்பெருமானுக்கு 1000 நாமங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருநாமத்தை பொறிக்கப்பட்ட கலசத்தை வைத்திருப்பார்கள் அல்லது ஒரு கோஷ்டியினர் இந்த கலசத்தை வைத்திருப்பார்கள். அவரவர்கள் தங்கள் வீட்டிலே ஒரு அரிசியை எடுத்து ஓம் ஸ்ரீ விஸ்வாய நமகா, ஓம் ஸ்ரீ விஸ்வாய நமகா, ஓம் ஸ்ரீ விஸ்வாய நமகா, ஏதோ ஒரு திருநாமம், 1000 திருநாமங்களிலே ஏதோ ஒரு திருநாமம், ஓம் மாதவாய நமகா, ஓம் மதுசூதனாய நமகா, ஓம் ஸ்ரீதராய நமகா என்று எம்பெருமானுடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே 1000 திருநாமங்களிலே ஏதோ ஒரு திருநாமத்தை 108 தடவை அல்லது 54 முறை அல்லது 27 ஆவர்த்தி சொல்லி ஓரோரு அரிசியை சேர்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு 20 நாமாக்கள், 50 தினங்களிலே 1000 நாமாக்களை சொன்ன பலன். இந்த கலியுகத்திலே ரட்சை பாதுகாப்பு நாம சங்கீர்த்தனம் மட்டுமே.
கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய். எம்பெருமான் திருநாமங்களை பாடினால் தேஜஸ் கிடைக்கும். மனதிலே துக்கம் போய் ஆனந்தம் வரும். மனமானது ஆனந்தம் அடையுமேயானால் முகத்திலே அந்த ஆனந்தம் வெள்ளமிடும், சரீரத்திலே அந்த ஆரோக்கியம் வெள்ளமிடும். எனவே எல்லோரும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமேயானால் நாம சங்கீர்த்தனம் பண்ண வேணும். கலியுகத்திலே இதுவே உய்யும் வழி என்று காட்டிக் கொடுத்துள்ள நம் பெரியவர்கள் அவர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்முடைய சின்னஜீயர் சுவாமி தினந்தோறும் 20 நாமாக்களை ஓரொரு நாமாவையும் 108 அல்லது 54 அல்லது 27 முறை சொல்லி அந்த அரிசியை பாத்திரத்திலே சேர்க்க வேண்டும். கடைசியாக ஒரு நல்ல நாளிலே அத்துணை அரிசியையும் அந்தந்த பகுதியில் உள்ள அந்த ஆர்கனைசர்ஸ், எஜமானர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்கனைசர் வசம் கொடுத்து நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சென்னையிலே எஸ்பிஆர் சிட்டி பெரம்பூர் என்ற இடத்திலே பழைய பின்னிமில் காம்பவுண்ட் எஸ்பிஆர் சிட்டி என்ற இடத்திலே நடைபெறவுள்ள இந்த யாகத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த விரதத்திற்கு சங்கல்பம் என்னவென்றால், அந்த எம்பெருமானிடத்திலே மனதை செலுத்தி அஞ்சலி பண்ணி, நான் நன்றாக இருக்க வேண்டும், எங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எங்கள் ஊர் அல்லது எங்கள் கிராமம் நன்றாக இருக்க வேண்டும், எங்கள் மாநிலம் இந்த தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த தேசம் பாரத தேசம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று, இந்த உலகே நல்வாழ்வு பெற வேணும் என்று பிரார்த்தனை பண்ணி எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி அந்த அரிசியை சேர்த்து, கடைசியாக அந்த அரிசியை மொத்தமாக சேர்த்து ஸ்ரீ 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 சின்னஜீயர் சுவாமி அவருடைய தலைமையிலே, அவருடைய நேரடி மேற்பார்வையிலே நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள அந்த யஜ்ஞ மண்டபத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அங்கே ஒரு பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாகிய கலியுக வரதனாகிய குறைவொன்றுமில்லாத கோவிந்தன் பெருமாளும் சுவாமி ராமானுஜரும் எழுந்தருளி இருப்பார்கள். அந்த ஸ்ரீமூர்த்திகளுக்கு எல்லோரும் அவரவர்கள் தங்கள் திருக்கரங்களாலே திருமஞ்சனம் செய்து புஷ்பங்கள் சாத்தி வழிபட வேண்டும். அவரவர்கள் தங்கள் திருக்கரத்தாலேயே திருமஞ்சனம் பண்ணலாம். தங்கள் திருக்கரத்தாலே அவருக்கு பெருமாளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் அலங்காரம் செய்து மாலை புஷ்பங்கள் சமர்ப்பித்து பூஜை பண்ணலாம். ஸ்ரீ 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 சின்னஜீயர் சுவாமி சன்னதியிலே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அரிசி மொத்தத்தையும் சேர்த்து அக்கார அரிசியில் சர்க்கரை பொங்கல் பிரசாதம் பண்ணி அந்த பகவானுக்கு கண்டருள பண்ணி, அதை ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு கண்டருள பண்ணி பக்தர்களுக்கு எல்லோருக்கும் ஸ்ரீ சுவாமி பிரசாதமாக கொடுப்பார். அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லோரும் ஆனந்தம் அடையலாம். நம்முடைய பிரார்த்தனை நமது குடும்பம் நன்றாக வாழ வேண்டும், நமது கிராமம் நமது ஊர் நன்றாக வாழ வேண்டும், நமது மாநிலம் நம்முடைய ஸ்டேட் நன்றாக வாழ வேண்டும், நம்முடைய பாரத தேசம் நன்றாக வாழ வேண்டும், இந்த உலகம் நன்றாக வாழ வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையோடு செய்யக்கூடிய உயர்ந்த பிரார்த்தனை. எல்லோரும் இந்த விரதத்தை வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அனுஷ்டானம் பண்ணி ஆரம்பித்து 50 தினங்கள் கொண்டாடி ஸ்ரீ 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 ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமி இங்கே எழுந்திருளும்போது அந்த நாம் செய்த விரதத்தின் பலனாக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த அக்ஷதையை, அரிசியை அங்கே சமர்ப்பித்து நம் கரங்களாலே, திருக்கரங்களாலே எம்பெருமானுக்கும் ஜெகதாச்சாரியர் ராமானுஜருக்கும் திருமஞ்சனம் செய்து அவருக்கு புஷ்ப மாலைகள் சாத்தி பூஜைகள் பண்ணி நற்பயன்களை பெறுவோம். இந்த பயன்கள் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக எற்றைக்கும் 7 பிறவிக்கும் எம்பெருமானுக்கும் நமக்கு உண்டான உறவை இறுக பிடித்து நம்மை ரட்சிக்கும். இந்த உலகம் நல்வாழ்வு பெறும். எல்லோரும் வாருங்கள், இந்த யஜ்ஞத்திலே கலந்து கொள்ளுங்கள். எம்பெருமானார் திருவடி துணை கொண்டு எம்பெருமானார் திருவடி பலத்தாலே எம்பெருமான் அருளை பெறுங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் ஸ்ரீமன் நாராயண, ஜெய் ஸ்ரீமன் நாராயண.